ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சீக்ரெட் யூடியூப் சேனல். எல்லாம் போறீங்க நிறையங்களா? என் கையில் என்ன வச்சுருன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு ஷார்ப்னர் மிஷினே சொல்லலாம். இது எங்கடா ஷார்ப்னர் மாதிரி இருக்குன்னு கேட்பீங்க. இது உள்ள பிளாக் கலர் இருக்குல்ல, அதான் ஷார்ப்னருங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக பென்சிலை சீவும் போது அதில் இருக்கிற அந்த கிராஃபைட் தூள் மரப்பட்டை இதெல்லாம் கீழே கொட்டும்போது பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான சூப்பரான ஒரு டஸ்ட்பின் மாதிரி தாங்க இது நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி செய்யணும்னா இன்றைக்கி நம்ம பார்க்கவும் போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் திருவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வந்துருங்க. ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் இதே போல ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்தது மேலே இருக்கிற அந்த மூடியை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட சென்டர் பொசிஷனில் இந்த மாதிரி சால்ட்ரிங் யூஸ் பண்ணி ஓட்டை போட்டுக்குவாங்க. சால்ட்ரிங் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதிய இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே போல் ஷார்ப்னர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப்னர் ரெடி பண்ணி எடுத்து போய் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்ரிங் யூஸ் பண்ணி மூடியில் ஓட்டை போட்டெல்லாம் அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஓட்டை போட்டை எடுத்து சுற்றி சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இதே மாதிரி நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபெவிக் விட்டு ஒட்டும் போது அது ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த பிளாஸ்டிக் மூடியில் நல்லா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்க்ராட்ச் பண்ண போய் நெக்ஸ்ட் அந்த ஷார்ப்னரையும் எடுத்து அது மேலே இதே போல் நல்லா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு திங்ஸ்லேயும் இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்து போய் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் மூடி எடுத்து அதை சுற்றி நல்லா இதே போல் ஃபெவிக் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபெவிக் விட்டால் அந்த இடத்துல ஷார்ப்னர் எடுத்து இதே போல் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஷார்ப்னரை ஃபெவிக் விட்டு ஃபிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் ஆடிட்டே இருந்தது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அதை சுற்றி நல்லா இதே போல் க்ளூ கன் யூஸ் பண்ணி நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஆடிட்டே இருந்தால் ஸோ நீங்களும் அதே மாதிரி நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஆடிட்டே இருந்தது. ஸோ அதனால தான் நான் நல்லா சுற்றி க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளூ அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை அது மூடி எடுத்து நல்லா அதில் ஃபிட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது கிட்டத்தட்ட சிம்பிள் தாங்க. இது செய்யறது அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இதை செக் பண்ணி பார்த்துறோம். செக் பண்ணுறதாக எடுத்து வச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பென்சில் எடுத்து அது உள்ளே விட்டு சீவுறேன். நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் பென்சிலை வச்சு சீவிட்டே இருக்கேன். அது உள்ளே இருக்கிற அந்த கிராஃபைட் தூள் அந்த மரப்பட்டை எல்லாமே அது உள்ளே ஸ்டோர் ஆகிடுங்க. நீங்களே ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக பென்சிலை சீவி அந்த மரப்பட்டை அந்த கிராஃபைட் இதெல்லாம் கீழே கொட்டதுக்கு இது உள்ளே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி இது ஒரு டஸ்ட்பின் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டராக இருக்குங்க. ஸோ நீங்களே பார்ப்பீங்க ஸ்க்ரீனில் அந்த கிராஃபைட் தூளையும் அந்த மரப்பட்டை எல்லாமே அது உள்ளே தான் ஸ்டோர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கீழே கூட கொட்டிக்கலாம். ஸோ இது ஒரு டஸ்ட்பினாகவும் உங்களுக்கு பார்க்க அமேசிங்காக இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் லைக் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் என்னடா இப்படி இருக்குன்னு கேட்பீங்க. ஸோ எனக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுக்க யாருமே ஆள் இல்லைங்க. ஸோ அதனால தான் நான் வீட்டிலே இது மாதிரி ரெடி பண்ணி ஸோ உங்கள் முன்னாடி சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நானே ரெடி பண்ணி அதை வந்து இப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஆள் இல்லை. ஸோ அதனால தான் இப்போலாம் இருக்குது. ஸோ மேபி ஃபியூச்சரில் நான் வந்து பேக்ரவுண்டு நம்மளோட வீடியோ குவாலிட்டி எல்லாத்தையுமே நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதுவே எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.